நீ பேசாம வா. என்ன மகா, எதுக்கு மலர் மடத்தை பார்க்க போறோம்னு சொல்லாமலே வர? பேசும்போது புரிஞ்சுக்கோ. இதான் மலர் மடத்தோட வீடு. வசதியான வீடு மாதிரி இருக்கு. ஆமா, மலர் மேடம் ரொம்ப வசதியானவங்க தான். வீட்ல யாரு? என்ன மகா இப்படி செப்பல ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்க? கோபியா தான் செருப்பு இருக்கான்னு பாக்குறேன். அண்ணன் இங்க இருந்தா சைக்கிள் நிக்காதா? உனக்கு என்னதான் ஆச்சு? வீட்ல யாருங்கறல்ல? யாரு? மலர பார்க்கணும். நீங்க யாரு? என் பேரு மகா, இவ பேரு ராகினி, டெய்லர் கோபியோட தங்கச்சி. ஓ, வாங்க உள்ள வாங்க. உள்ளலாம் வரல, நீங்க மலர கூப்பிடுங்க. உள்ள வந்தா தானே நீங்க மலரை பார்க்க முடியும். வெளியே வந்தாலும் மலர பார்க்கலாம், நீங்க கூப்பிடுங்க. மலர், ராகினி. ஹலோ மகா, உள்ள வாங்க. கோபியத்தா இங்க வந்தாரா? ஆமா. ஏ, எதுக்கு வந்தாரு? ஏதாவது வேலை விஷயமா வந்தாரா இல்ல உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தாரா? ஏன் வெளியில நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்கல. பரவாயில்லங்க, நாங்க இங்க நின்னே பேசுறோம். கோபியத்தா அடிக்கடி இங்க வருவாரோ? ஏதாவது வேலை இருந்தா காரணத்தோட தான் வருவாரு. ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் கேக்குறேன். என்ன மகா இதெல்லாம் இப்படி பேசுறது? நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சுட்டா உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். நீங்க வரலைனாலும் நான் இங்க வந்திருப்பேன். இவங்க கிட்ட அதை பத்தி பேசிருப்பேன். ஏன்னா இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. மகா, நீங்க பேசுறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அதிகப்படியா இருக்குது. என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதோ பாருங்க, இந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட அவங்க வீட்ல வந்து பேசுறது சரியான விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன செய்யட்டும்? என் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. என் மனசுல ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் தெரியுமா? என் கோபியா தன்னை பத்தின பயம். சின்ன வயசுல இருந்து அவர்னா எனக்கு உயிருங்க. எதுக்காகவும் அவர் நான் விட்டு தர மாட்டேன். அவருக்காக நான் என் அப்பாவே எதிர்த்து நின்னேன். அவர் எல்லாத்தையும் என் வாழ்க்கையே இல்லைங்க. நீங்க நல்லவங்களா இருக்கலாம், அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகலாம், தாராளமா பழகுங்க. ஆனா அவர் தான் புருஷங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அவர் விட்டு தர முடியாது, அவ்வளவுதான். நான் பேசினதுல ஏதாவது தப்பு இருக்கலாம், இல்ல நான் பேசினது எல்லாமே கூட தப்பா இருக்கலாம். நீங்க என்ன முட்டாள்னோ பைத்தியக்காரினோ கூட நினைக்கலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் வரேன். சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சாரி மேடம், ரொம்ப சாரி. பார்த்தல, தேங்காய் உடைக்கிற மாதிரி மேட்டரை கிளியரா ஓபன் பண்ணிட்டு போயிட்டா. தனக்கு இதுதான் வேணும், மத்தவங்கள பத்தி எந்த கவலையும் இல்லன்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டா. அவகிட்ட இருக்கிற அந்த தெளிவு ஏன் உன்கிட்ட இல்ல? டீசன்சி, நாசோக்குன்னு இதையெல்லாம் பார்த்துட்டு நீ சைலண்டா இருக்க. அந்த கோபி என்னடான்னா குடும்பம், பாசம், கடமைன்னு சென்டிமெண்ட்லயே சிக்கி தவிக்கிறாரு. நீங்க ரெண்டு பேருமே வழவழா கொழகுழா பார்த்தீங்க தான். அந்த மகாதா என்ன மாதிரி நச்சுன்னு பேசிட்டு போறா. அவகிட்ட இருந்து கத்துக்கோ. என்ன தெய்வானே, ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு குடும்பம் சரியில்லையா? எனக்கு என்ன கேடு? நான் நல்லா தானே இருக்கேன். அப்படியா? அப்புறம் எதுக்கு மூஞ்சி ஏதோ பறி கொடுத்த மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்க நீ? என் மூஞ்சியே அப்படிதான். ஆமா, மதிய சாப்பாடு கூட வராம எங்க போயிருந்தீங்க? எல்லாம் மகேஷ் கல்யாண வேலையத்தான். ஆமா, அந்த வேலையதான் ராப்பாவலா செஞ்சுட்டு இருக்கீங்களே, சாப்பிட்டு போய் செஞ்சாதான் என்ன? அதுலடி கல்யாணத்துக்காக அரிசி வாங்குறதுக்காக ஒருத்தட்டு போய் பேச வேண்டியிருச்சு. அங்கே போய் பார்த்தா அவர் இல்லை, வெளியில் போயிட்டாரு. 12 மணிக்கு தான் வருவாருன்னாங்க. பசிக்குதுன்னு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு போகிறதுக்குள்ள திரும்ப அவர் இல்லை, என்ன செய்யறது? அதான் இருந்து வேலையை முடிச்சுட்டு வந்து போகிற விடு. உங்களுக்காக வச்ச சோறு வெஞ்சனம் எல்லாம் ஆறி வேஸ்டா போச்சு. நீங்க வர மாட்டேன்னு சொல்லியிருந்தா நான் கொஞ்சமா வடிச்சிருப்பேன்ல. ஏடே, நான் கல்யாண விஷயம் முக்கியமான விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன். சோறுன்னு சோத்து பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு சோறு முக்கியம் இல்லையா? உங்க அண்ணன் குடும்பம், உங்க அண்ணன் வீட்டு கல்யாணம், அதே உங்களுக்கு முக்கியமா போச்சு. அதை தவிர உங்களுக்கு வேற நினைப்பே இல்லையா? கிடையாது. இப்போதைக்கு மகேஸ்வரி கல்யாணத்தை தவிர வேற நினைப்பு எனக்கு கிடையாது. இப்போதான் எல்லா பிரச்சனையும் தாண்டி மகேஸ்வரி கல்யாண வேலைகள் நல்லா விறுவிறுன்னு போய்கிட்டு இருக்கு. அவன் கல்யாணம் முதல்ல நல்லபடியாக முடியணும். அப்புறம் தான் மற்ற நினைப்பலாம் எனக்கு பெருசாக புத்திமதி சொல்லிட்டு போய் வாய் மூடிட்டு வேலையை படி.
என் வாய் அடைக்கிறத குறியா இருங்க. எப்ப பார்த்தாலும் அங்கேயே போய் ஊழியம் பண்ணிட்டே இருங்க. ஏதோ கொஞ்ச நாளாவது புத்தி வந்து தனியா கச்சேரி வாசிக்கிறீங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா எல்லாத்துலயும் மண்ணெள்ளி போட்டீங்க. மறுபடியும் அண்ணங்கால் போய் விழுந்துட்டீங்க. ஆமாண்டி, நான் அண்ணன்கிட்ட பேசாத இருந்தப்ப நான் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு? அவர்கிட்ட அவ்வளவு கோவமா பேசிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உனக்கு? இது பாரு, இனிமே அவர் மனசு நோக்கிற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆமா, இனிமே நீ அண்ணனை பத்தி ஏன்ட்ட வந்து சொல்றது, என்னை பத்தி போய் அந்த குடும்பத்துல சொல்றது, இந்த மாதிரி சகுனி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். சொல்லிட்டேன். நடந்ததெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க. உங்க அண்ணன் கூட சண்டை போட்டதுக்கு நானா காரணம்? நீங்க உங்க மகனுக்காக அவர்கிட்ட மல்லுக்கு நின்னீங்க, பேச மாட்டேன்னு வந்தீங்க. மறுபடியும் உங்க அண்ணன்கிட்டயே தஞ்சை அடைஞ்சிட்டீங்க. வசம் வாங்குறது மட்டும் நானா? இந்த பேச்சு வக்கனைக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. லூசு லூசு. நான் லூசா நீங்க லூசா? தனியா கச்சேரி பண்ணி சம்பாதிக்கிற சான்ஸ் எல்லாம் விட்டுட்டீங்க. உங்க அண்ணனை பாருங்க, பெங்களூருக்கு போய் தனியா கச்சேரி பண்ணி சம்பாதிக்கணும்னு சொல்லி போயிருக்காரு. அவர் விவரமானவரா நீங்க விவரமானவரா? எல்லாருக்கும் தெரிஞ்சுதாண்டி அவர் போனாரு. மகேஸ்வரி கல்யாண வேலைகள் நடக்குது, செலவுகள் நிறைய இருக்கு, இந்த நேரத்துல ஒரு கச்சேரி வந்திருக்கு, அந்த செலவுக்கு அந்த காசு வந்தா நல்லா இருக்குமே தான் அவர் பெங்களூர் போயிருக்காரு. ஏண்டி உனக்கும் தெரியல அவர் போனது? இப்படியே நீங்க பேசிட்டு இருங்க. அவங்க வீட்டுல 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, கல்யாண வேலை ஈஸியா நடந்துறான். ஆனா நம்ம வீட்டுல காலம்புறம் இப்படிதான் நீங்க இருக்க போறீங்க. ஆனா நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க கஷ்டம்தான் பட போறீங்க. காமுவ பொண்ணு பார்க்க வந்தவங்களும் குறை சொல்லிட்டு போயிட்டாங்க. பணம் காசு இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? பணம் தாங்க முக்கியம். இவங்க சண்டைக்கு முடிவே கிடையாதுடி. எனக்கு விவரம் தெரிஞ்சல இருந்து இதே பாட்டு தான். நம்ம மகேஷ் கல்யாணத்துக்காக தானே அப்பா வேலை செய்யறாரு. இதுக்கு எதுக்கு அம்மா தேவையில்லாம கோவப்படுது? அம்மாக்கு எப்பயும் உன் கல்யாணத்தை பத்தி தான்க்கா கவலை. அதான் வந்தவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல. அவங்களாவது ஒரு தடவை தான் நான் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அம்மா அதே திருப்பி திருப்பி சொல்றாங்க. வெறுப்பா இருக்கு பரமு. அக்கா, நீ இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? சேச்சே, நான் அதை அப்பயே மறந்துட்டேன். அண்ணா அன்னைக்கு எவ்வளவு தெளிவா சொன்னாரு. அழகுங்கிறது ஒருத்தவங்க பாக்குற பார்வையில தான் இருக்குன்னு. வந்தவன் கண்ணுக்கு நான் எப்படி இருந்தனோ? உனக்கு என்னக்கா குறைச்சல்? இந்த ஆம்பளைங்களே ரொம்ப மோசம். அவங்களோட தேவைக்கு தான் பொண்ணுங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பாக்குற விஷயத்த அலோவ் பண்ணவே கூடாது. பின்ன அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் ஆசை விருப்பம் இருக்குன்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. பொண்ணு பார்க்க வரன்ற சாக்குல நல்லா மொக்கு மொக்குன்னு முழுங்கிட்டு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க முட்டா பசங்க. ஏன்டி இப்படி தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? இது என்ன புதுசா? இதெல்லாம் மாத்தவே முடியாது. எனக்கும் அதான்க்கா கோவமா வருது. இந்த ஆம்பளைங்களாம் நிக்க வச்சு சுடணும். எல்லா ஆம்பளைங்களும் மோசம் சொல்லிட முடியாது, அதுல நல்லவங்களும் இருக்காங்க. இது என்ன புது கதை? நீ பார்த்த அந்த நல்லவர் யாருக்கா? நல்லவங்க இருக்காங்க, அதை விடு. அதை எப்படி விட முடியும்? அப்பால இருந்து அண்ணன் வரைக்கும், ஏன் உன்னை பொண்ணு பார்க்க வந்தாரு அவர் வரைக்கும் எல்லாரையும் பார்த்தாச்சு. எங்க நீ சொன்ன அந்த நல்லவரை காட்டு பாப்போம். ஏன் நம்ம கோபி என்ன இல்லையா? அடி பாவி, ஒரே வார்த்தையில இந்த பரமும் ஆஃப் பண்ணிட்டியே. மேடம் மேடம், பைக் வாங்க இனிஷியல் பேமெண்ட் ரெடி பண்ணியாச்சு மேடம். அது சீட் ஒன்று போட்டிருந்தேன், அது சீட்டை கொஞ்சம் தள்ளி எடுத்தேன். இப்ப பணம் வந்துருச்சு. பணம் இப்ப ரெடி ஆயிடுச்சு மேடம். நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஈவினிங் டெலிவரி எடுத்துடலாம். என்ன மேடம், கையெழுத்து போட்டுருவீங்களா? கண்டிப்பா போடுறேன். ஆஃபீஸ் முடிஞ்சோடனே நான் நேரா ஷோரூம் வந்துடுறேன். தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கு ஃபோன் போட்டீங்க, எடுக்கவே இல்லை. பண்ணினீங்களா? ஆமா மேடம், மிஸ் கால்ல இருக்கும் பாருங்களேன். ஓ, கவனிக்கல. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்களோ? ஆமா, மகேஷ் கல்யாணம் இல்ல, அதனாலதான் அத்தை மகா சம்பந்தம் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. கல்யாணம் வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க. மத்த சொந்தங்கள். உங்களுக்கு எப்படி இது தெரியும்? மகா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மகாவா? உங்க வீட்டுக்கா? உங்க வீடு எப்படிங்க அவளுக்கு தெரியும்? பொண்ணுங்க ஒரு விஷயத்தை தேடணும்னு நினைச்சா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதே வேலையா தான் இருப்பாங்க. அது சரி மேடம், மகா எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்துச்சு? உங்களை தேடித்தான். என்னைய தேடி உங்க மேடம்? மகா வந்து உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பேசினுச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க மேடம். நீங்க இருக்கீங்களான்னு பார்க்க வந்தாங்க. இல்லன்னு தெரிஞ்சோடனே போயிட்டாங்க. மேடம், மகா உங்க வீட்டுக்கு வந்ததுல உங்களுக்கு சங்கடம் எதுவும் இல்லையே? எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. என்னால யாருக்கும் எந்த சங்கடமும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியல மேடம்.
மகா என்னை பார்க்கணும்னா கடைக்கு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு உங்க வீட்டுக்கு ஏன் வந்துச்சுன்னு புரியல மேடம். உங்களுக்கு புரியாத ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. மகா எங்க? உள்ளதான் பாருப்பா. ஏன் மகாவை தேடுற? இல்ல வீட்டுல தானே இருக்கு. உள்ள போய் பாருப்பா, அங்கதான் இருப்பா. என்ன நீ இவ்வளவு நாள் மகா தான் கோபி கோபின்னு தெரிஞ்சிட்டு இருந்தா, இப்ப கோபி மகாவை தேட ஆரம்பிச்சிட்டான். இவங்க 2 பேரும் இப்படி பிரியமா இருக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்க நீ. இவங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா திருப்பதிக்கும் நம்ம குலதெய்வத்துக்கும் நேர்ந்திருக்கேன் நீ. சரிம்மா. மகா அத்தா இது நல்லா இருக்கா? எங்க போயிருந்த? எங்க போயிருந்தேன்னா? நான் கேக்குறது புரியுது இல்ல? எங்க போயிருந்தேன்னு கேக்குறீங்க. அப்ப சொல்லு, பதில் சொல்லு. அத புரியுற மாதிரி கேளுங்க. நான் கேக்குறது உனக்கு புரியுது, ஆனா உன்னால நேரடியா பதில் சொல்ல முடியல. நீங்க கேக்குற கேள்வி நேரடியா இருந்தா என் பதிலும் நேரடியா தான் இருக்கும். மலர் வீட்டுக்கு போயிருந்தியா? ஆமா. என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்களும் தான் மலர் வீட்டுக்கு போனீங்க, என்கிட்ட சொல்லிட்டா போனீங்க. நான் மகேஷ் கல்யாண விஷயம் மலர் வீட்டுக்கு போயிருந்தேன். நான் நம்ம கல்யாண விஷயமா உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். மகா, நம்ம கல்யாணத்துக்கும் மலருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ எதுக்கு அங்க போகணும்? இந்த பார், நீ யார் யாரோ சொன்னதான் கேட்டு குழம்பி தேவையில்லாம மலர் வீட்டுக்கு போய் மலரையும் கஷ்டப்படுத்திருக்க. நான் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக அங்க போகல. என் மனசுக்குள்ள உள்ள பயத்தை சொல்றதுக்காக அங்க போனேன். நான் இங்க போனது என்ன பெரிய தப்பா? ஏதோ குறுக்கு விசாரணை விசாரிக்கிற மாதிரி இப்படி கேக்குறீங்க. நான் மலர் வீட்டுக்கு போனா உங்களுக்கே இப்படி பதறுது? அப்படி இல்ல மகா, நீ சாதாரணமா மலர் வீட்டுக்கு போயிருந்தேனா அந்த தப்பே கிடையாது. நீ சம்பந்தமே இல்லாம என்னை தேடி அங்க போயிருந்தேனா அங்க இருக்க மத்தவங்க என்ன நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கறத பத்தி எனக்கு கவலை இல்ல. இதான் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறதும் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறதும் தான் உனக்கு பழக்கமாயி போச்சு. நம்ம வீட்டுல நீ எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் மகா, அது இன்னொருத்தவங்க வீடு. அங்க மலர் மட்டும் இல்ல, அங்க அவங்க அப்பா அம்மா அண்ணே அண்ணி எல்லாரும் இருக்காங்க. அங்க போய் கோபியத்தா வந்தாரா அங்க போய் தேடிட்டு இருந்தேன்னா அவங்க மலரை பத்தி என்ன நினைப்பாங்க? மலருக்கு கஷ்டமா இருக்காது? ஏன் மகா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சாரி தான், உங்களை பத்தி யோசிக்கும் போது மத்த எல்லாத்தையுமே நான் மறந்துடுறேன். யாரு என்ன யோசிப்பாங்கன்னு கூட நான் நினைக்கிறதே இல்ல. தப்பு மகா, நம்மளை சுத்தி யாரா இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்பதான் நம்ம ஒழுங்கா நடந்துக்குவோம். மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன் தான். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, இப்ப மகேஷுக்கு பார்த்த சில்வரங்கமே மகேஷ பார்க்க அடிக்கடி வராரு. நான் சின்ன வயசுல இருந்தே உங்களை பார்த்துட்டு இருக்கேன். உங்களை எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும்? உங்களை நான் சந்தேகப்பட்டு அங்க போகலத்தான், உங்களை நான் நம்புறேன். ஆனா நமக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதனால நம்ம பிரிஞ்சிருவோமோன்ற பயத்துல தான் இப்படி லூசுத்தனமா நடந்துக்கிறேன். இப்போ சொல்றேன் தான், உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் மலர் வீட்டுக்கு போனது தப்புனா இப்பவே அவங்க வீட்டுல போய் சாரி கேட்டுறேன். வேணாமா, நீ மறுபடியும் சம்பந்தமே இல்லாம எந்த காரணமும் இல்லாம மலர் வீட்டுக்கு போய் மலருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேணாம். காரணம் இருக்காதான், மகேஷ் கல்யாண பத்திரிக்கை வைக்க மலர் வீட்டுக்கு போவீங்கல்ல, அப்ப நானும் கூட வரேன். அங்க வந்து சாரி கேக்குறேன். பார்க்கலாம். கோமா கோபியத்தா, கோபி சாரிடா. டாவா கோச்சுக்காதடா. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. நீ என் புருஷன் தானடா. டேய் டேய் புருஷா நில்றா. டேய் புருஷா.